ஏனெக்ஸ் 6 நகர்த்துகிறார். நகர்வு 10. பாபி ஃபிஷர் தனது காயை BX6 நகர்த்துகிறார். ஆட்டம் இப்போது மிடில் கேம் நிலையை அடைகிறது. இரண்டு மாவீரர்களும் தீவிர உத்திகளுடன் மோதுகிறார்கள். நகர்வு 11. போரிஸ் ஸ்பாஸ்கி தனது காயை BD4 நகர்த்துகிறார். நகர்வு 11. பாபி ஃபிஷர் தனது காயை O நகர்த்துகிறார். நகர்வு 12. போரிஸ் ஸ்பாஸ்கி தனது காயை UF3 நகர்த்துகிறார். நகர்வு 12. பாபி ஃபிஷர் தனது காயை B6 நகர்த்துகிறார். நகர்வு 13. போரிஸ் ஸ்பாஸ்கி தனது காயை RB1 நகர்த்துகிறார். நகர்வு 13. பாபி ஃபிஷர் தனது காயை C5 நகர்த்துகிறார். நகர்வு 14. போரிஸ் ஸ்பாஸ்கி தனது காயை BX6 நகர்த்துகிறார். நகர்வு 14. பாபி ஃபிஷர் தனது காயை UX6 நகர்த்துகிறார். நகர்வு 15. போரிஸ் ஸ்பாஸ்கி தனது காயை UX6 நகர்த்துகிறார். நகர்வு 15. பாபி ஃபிஷர் தனது காயை GX6 நகர்த்துகிறார். நகர்வு 16. போரிஸ் ஸ்பாஸ்கி தனது காயை RAD1 நகர்த்துகிறார். நகர்வு 16. பாபி ஃபிஷர் தனது காயை RFD8 நகர்த்துகிறார். நகர்வு 17. போரிஸ் ஸ்பாஸ்கி தனது காயை B2 நகர்த்துகிறார். நகர்வு 17. பாபி ஃபிஷர் தனது காயை RAP8 நகர்த்துகிறார். நகர்வு 18. போரிஸ் ஸ்பாஸ்கி தனது காயை B3 நகர்த்துகிறார். நகர்வு 18. பாபி ஃபிஷர் தனது காயை C4 நகர்த்துகிறார். நகர்வு 19. நகர்வு 19. மந்திரி வெட்டி T5. ஃபிஷர் தனது மந்திரியைக் கொண்டு வெள்ளை குதிரையை வெட்டுகிறார். நகர்வு 20. யானை வெட்டி T5. வெள்ளை தனது யானையைக் கொண்டு மந்திரியை வெட்டி ஒரு பலமான நிலையில் நிற்கிறது. நகர்வு 20. மந்திரி வெட்டி H2 செக். இது ஃபிஷரின் மிகச் சிறந்த ஒரு தந்திரம். மந்திரியை கொடுத்து யானையை வெட்ட வழிவகுக்கிறார். நகர்வு 21. ராஜா வெட்டி H2. ஸ்பாஸ்கி தனது ராஜாவைக் கொண்டு கருப்பு மந்திரியை வெட்டுகிறார். நகர்வு 21. யானை வெட்டி T5. ஃபிஷர் தனது யானையைக் கொண்டு வெள்ளை யானையை வெட்டி